ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபுட்டோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் மற்றும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட்டோட பேர் கீன்வா. சில பேர் இதை கினோவான்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷனில் கீன்வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கீன்வா பார்த்திங்கன்னா gluten ஃப்ரீ, ஹை இன் ப்ரோட்டீன். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த கீன்வா தான் உலகத்திலே இருக்கிற உணவுகளில் 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மிகச்சில உணவுகளில் ஒரு முக்கியமான உணவு கீன்வா. அப்போது நம்ம அமைனோ ஆசிட்ஸ் இருந்தால் தான் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அதுவே கீன்வாவோட பெரிய கெத்து அப்படின்னே சொல்லலாம். இது தவிர கீன்வா பார்த்திங்கன்னா ஹை இன் ஃபைபர், அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது, பி வைட்டமின்ஸ், அயன், பொட்டாசியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் இ. இது தவிர நிறைய பெனிஃபிஷியல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீன்வாவோட 11 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீன்வாவோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அது பற்றின ஒரு சில பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கீன்வா பார்த்திங்கன்னா ஒரு தானியம் சார்ந்த உணவு. அதாவது அரிசி மாதிரியான ஒரு தானிய உணவு. அது கீன்வா பற்றின இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இன்கா எம்பையர் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் பெருவில், ஏன்ஷியன் பெருவில் 1400லேருந்து 1533 காமன் எரா, அதாவது சிஇயில் ரொம்ப வளர்ந்த ஒரு எம்பையர் அது, சிவிலைசேஷன் அது. அந்த எம்பையரில் மதர் ஆஃப் ஆல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கீன்வாவை போற்றி புகழ்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃபன் ஃபேக்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு சவுத் அமெரிக்காவில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ட்ரெண்டி ஃபுட்டாகவும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஃபுட் ஸ்டேட்டஸை அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற முக்கியமான சூப்பர் ஃபுட்ஸில் கீன்வாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. கீன்வாவில் 3 வகை உண்டு. ஒன்று வெள்ளையாக இருக்கும், இன்னொன்று சிவப்பாக இருக்கும், இன்னொன்று கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம கீன்வாவோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் கீன்வா அல்லது 185 கிராம் கீன்வாவில், அதாவது குக்ட் கீன்வாவில் 8 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 5 கிராம்ஸ் ஃபைபர், 58% மேங்கனீஸ், 30% மெக்னீஷியம், 28% ஃபாஸ்பரஸ், 19% ஃபோலேட், 18% காப்பர், 15% அயன், 13% ஜிங்க், 9% பொட்டாசியம். இது போக 10%க்கு மேலே வைட்டமின்ஸ் B1, B2 அண்ட் B6 இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது, B3 நயாசின் அப்படிங்கிற வைட்டமின் இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் இ இருக்குது. இந்த 185 கிராம்ஸ் குக்டு கீன்வாவில் பார்த்தீங்கன்னா 222 கேலரிஸ் இருக்குது, 39 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது, 4 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த கீன்வாவில் இருக்குது. ஸோ கீன்வா பொதுவாக ஒரு நான் ஜிஎம்ஓ ஃபுட், அதாவது நான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஃபுட். அது gluten ஃப்ரீ. பொதுவாக இதை ஆர்கானிக்காக தான் வளர்ப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சீரியல் கிரெயின் கிடையாது. இருந்தாலும் இது ஹோல் கிரெயின் ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கீன்வா பற்றின இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நாசா சயின்டிஸ்ட் இதை அவுட்டர் ஸ்பேஸ் அல்லது விண்வெளியில் வளர்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்கிற மிக அதிகமான நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இதை பயன்படுத்துறது எளிதாக இருக்கிறது இன்னொரு காரணம். 3வது காரணம் என்னென்னா, இதை வளர்க்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இந்த 3 காரணங்களுக்காக நாசா சயின்டிஸ்ட் இதை அவுட்டர் ஸ்பேஸில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்துட்ருக்காங்க. கீன்வாவுக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. அது என்னன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் 2013ஆம் ஆண்டை தான் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கீன்வா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, கீன்வாவில் இருக்கிற ஹை நியூட்ரியன்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு உணவு பாதுகாப்பு, உலக அளவில் ஒரு உணவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு திறன் கீன்வாக்கு இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கீன்வா 2013 அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கீன்வாவில் quercetin, kaempferol அப்படிங்கிற முக்கியமான 2 பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் காம்பவுண்ட்ஸுக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி வைரல், ஆன்டி கேன்சர்,
ஆன்டி டிப்ரெசன்ட் எஃபெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் ஸ்டடீஸில் குறைஞ்சது 4 ஸ்டடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீன்வாவில் வந்து ரொம்ப அதிகமான ஃபைபர் இருக்குது, அதாவது நார்ச்சத்து. முக்கியமாக என்னென்னா பிற தானியங்கள் இல்லாத அளவுக்கு அதிகமான ஃபைபர் வந்து கீன்வாவில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா கீன்வாவில் இருக்கிற அவ்வளோ ஃபைபருமே வந்து சாலிபிள் ஃபைபர் கிடையாது, அதாவது கரையக்கூடிய ஒரு நார்ச்சத்து கிடையாது. முக்கால்வாசி வந்து கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கூட கீன்வாவில் கிட்டத்தட்ட 2.5 கிராம்ஸ் ஒவ்வொரு 100 கிராம்லேயும் 2.5 கிராம்ஸ் வந்து கரையக்கூடிய ஒரு நார்ச்சத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நார்ச்சத்தினுடைய நன்மைகள் வந்து கீன்வா சாப்பிட்டா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கரையக்கூடிய நார்ச்சத்தினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் பிளட் சுகர் லெவலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய திறன் உண்டு. நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுல்னஸ் இல்லை திருப்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுக்கறதுனால இது வந்து வெயிட் லாஸுக்கும் வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 ஸ்டடீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கீன்வாவோட 4வது நன்மை என்னென்னா அது வந்து gluten ஃப்ரீ. ஸோ gluten ஃப்ரீயாக இருக்கிறதுனால gluten intolerance அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிற மக்களுக்கு வந்து இது பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பொதுவாக gluten intolerance பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக டாப்பியோக்கா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, சோளம், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, இதெல்லாம் வந்து ஒரு gluten ஃப்ரீ இன்க்ரீடியண்ட்டுக்கான ஒரு மாற்றாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கீன்வாவை வச்சு பார்த்தப்போ அந்த கீன்வானால் பார்த்திங்கன்னா மற்ற gluten ஃப்ரீ இன்க்ரீடியன்ட்ஸுக்கு இருக்கிறத விட அதிகமான நியூட்ரியண்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூவும் வந்து ஒரு மனுஷனோட டயட்டில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டடீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ gluten ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த gluten ஃப்ரீயை வந்து டாப்பியோக்கா, பொட்டேட்டோ, கார்ன், ரைஸ் ஃப்ளவர் மாதிரி எடுக்காமல் கீன்வாவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ட் வேல்யூவும் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூவும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கீன்வாவில் நிறைய புரோட்டீன் இருக்குது. முக்கியமாக 9 எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருக்கிற மிகச்சில உணவுகளில் கீன்வாவும் ஒன்று. அதனால் என்னென்னா இதில் இருக்கிற புரோட்டீனை வந்து கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுவாக பிற தாவர உணவுகளில் பார்த்திங்கன்னா சில எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் தான் இருக்கும், முக்கால்வாசி எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் இருக்காது. முக்கியமாக பார்த்திங்கன்னா லைசின் மாதிரியான எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் வந்து பொதுவான தாவர உணவுகளில் இருக்காது. அதனால் வெஜிடேரியன் மற்றும் வீகன் உணவுகளில் சாப்பிடக்கூடியவங்க வந்து ஒரு பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன் சோர்ஸாக வந்து கீன்வாவை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட வந்து 185 கிராம் கீன்வாவில் 8 கிராம் வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு கப்பு கீன்வாக்கு 8 கிராம் கிடைக்கும். ஸோ அது வந்து வீகனுக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கும் மிகச்சிறந்த ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. கீன்வாவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால் இது பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு. கீன்வாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 53. ஸோ 55க்கும் கீழே இருக்கிற கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற எல்லா உணவுகளுமே வந்து பிளட் சுகரை வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் இது 53ன்றதுனால கண்டிப்பாக வந்து இதை பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டடீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீன்வா சாப்பிடும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ யாராவது வந்து லோ கார்ப் டயட் எடுக்கிறாங்க அப்படின்னா கீன்வாவை தவிர்க்கிறது கூட நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னதான் வந்து கீன்வாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய வந்து கார்ப்ஸ் இருக்குது. பிற உணவுகள் கூட கம்பேர் பண்ணும்போது கார்ப்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் வந்து லோ கார்ப் டயட் தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளானில் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. கீன்வாவில் தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுலேயும் முக்கியமான மினரல்ஸ் அயன், மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் என்னென்னா ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடும் இருக்கிறதுனால அந்த ஆசிட் இந்த மினரல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகி அதோட ஒரு உறிஞ்சும் திறனை வந்து குறைச்சிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால என்னதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட அது நம்ம உடலுக்குள்ளே போய் சேர்றதை வந்து இந்த ஃபைட்டிக் ஆசிட் தடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.
சரி, அப்போது இந்த ஃபைட்டிக் ஆசிட் பிரச்சனையை எப்படி தவிர்க்கிறது இல்லை தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீன்வாவை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறது மூலமாகவோ இல்லைன்னா வந்து முளை கட்டி சாப்பிட்றது மூலமாகவோ இந்த ஃபைட்டிக் ஆசிடோட அளவை வந்து குறைக்க முடியும். அதனால் நம்ம சொன்ன அந்த முக்கியமான மினரல்ஸ் வந்து உடம்புக்குள்ளே அப்சார்வ் ஆகிறதுக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறாங்க. கீன்வா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, கீன்வாவில் ஆக்சலேட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, கால்சியம் அப்சார்ப்ஷன் இல்லைன்னா கால்சியம் உறிஞ்சும் தன்மையை வந்து குறைச்சிரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீரக கல் வரக்கூடிய மனிதர்களுக்கு இதனால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கணும். கீன்வாவோட அடுத்த முக்கியமான நன்மை என்னென்னா, மெட்டபாலிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலின் வளர்சிதை மாற்றம் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய திறன் கீன்வாவுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் 2 ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடி வந்து மனிதர்கள் மேலே, இன்னொரு ஸ்டடி வந்து எலிகள் மேலே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிப்பிக்கல் gluten ஃப்ரீ ப்ரெட்டும் பாஸ்தாவும் சாப்பிட்ற இடத்துல கீன்வாவை வச்சு பார்த்தபோது, அதாவது கீன்வாவை சாப்பிட்ட போது அது வந்து பிளட் சுகரை வந்து குறைச்சிது. அதுக்கப்புறம் இன்சுலின் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸையும் வந்து குறைச்சிது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கீன்வாவோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இப்போது ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற டயட் எடுத்தவங்களுக்கு கீன்வாவையும் சேர்த்து கொடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணதில் அந்த ஃப்ரக்டோஸ்னால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பின் விளைவுகளை வந்து கீன்வா அடிஷன் பண்ணதுனால அந்த பின் விளைவுகளோட பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலிகள் மேலே பண்ண ஒரு ரிசர்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கீன்வா சாப்பிட்றது மூலமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம். கீன்வாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நல்ல கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இதனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் நம்ம உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் பாதித்து நமக்கு வந்து வயசாகிறத வந்து ஸ்பீடப் பண்ணிடும். அது கூட சேர்த்து கேன்சர் மாதிரியான பல நோய்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கலோட எஃபெக்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அது மூலமாக நமக்கு ஏஜிங் நடக்கிறதும் வந்து லேட் ஆகும். அதே மாதிரி பிற நோய்கள், கேன்சர் மாதிரியான நோய்கள் வர்றதும் வந்து தடைப்படும் அப்படின்றது நிறைய ஸ்டடீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த கீன்வாவை இல்லைனா வந்து இன்னும் பல உணவுகளை வந்து நம்ம முளை கட்டி சாப்பிட்றது மூலமாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னும் ஸ்டடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி கீன்வா சாப்பிட்றது மூலமாக வெயிட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இது ஸ்டடியெலாம் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன் வந்து கீன்வா சாப்பிட்றது மூலமாக வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டால், கீன்வாவில் வந்து புரோட்டீன் அதிகம். அதனால் நம்மளோட வளர்சிதை மாற்றம் அல்லது மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். அது மூலமாக நம்மளோட ஆப்பிடைட் என்று சொல்லக்கூடிய உணவு சாப்பிட வேண்டிய ஒரு ஆசை, உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து குறைக்கும். அது மூலமாக நம்ம சாப்பிட்ற அளவே குறையிறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது தவிர கீன்வாவில் ஹை ஃபைபர் இருக்குது. அதனால் அந்த ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி வந்துடும். கம்மியாக சாப்பிட்டாவே அந்த ஃபுல்னஸ் வர்றதுனால நம்ம அடுத்து நிறைய உணவு வந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். கீன்வா சாப்பிட்றதுனால வெயிட் குறையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, கீன்வா வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு உணவு. அதனால் ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது அடுத்து நம்ம அதிக உணவுகளை எடுக்காமல் இருக்கிறதோ இல்லைனா வந்து ரெடியூஸ்டு கேலரி இன்டேக் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காரணமாக நமக்கு வந்து கீன்வா சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சார்ந்த நிறைய ஸ்டடீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் கீன்வா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி எவிடன்ஸோடு நம்ம கன்ஃபார்மாக பேச முடியாது.